உங்களோட ஃபேவரட்டான இன்பா வந்தாச்சு. இன்பா இன்னைக்கு ரொம்ப ஃபுல் எனர்ஜியா ஃபீல் பண்றேன். என்னோட எனர்ஜிக்கு காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா குட்டீஸ்? சொல்றேன் கேளுங்க. என்னோட எனர்ஜிக்கு காரணம் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் கீரை சாப்பிட்டேன். கீரையில நிறைய அயன், விட்டமின், ஃபைபர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவங்க எல்லாருமே நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம பாடியை ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபுல் எனர்ஜியோட வச்சுப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரியே ஃபுல் எனர்ஜியோட இருக்கணும், சரியா குட்டீஸ்? அதனால வீக்லி ஒன்ஸ் ஆவது கீரை சாப்பிடுங்க, சரியா? ஓகே, இப்போ இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்க திருக்குறள் கதை என்னன்னு பார்க்கலாமா குட்டீஸ்? சரி குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்க திருக்குறள் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இந்த திருக்குறளோட விளக்கம் என்னன்னா, ஒருத்தருக்கு தீயினால ஏற்பட்ட காயம் கூட மருந்து போட்டா ஆறிடும். ஆனா அவங்கள நம்ம வேர்ட்ஸால ஹர்ட் பண்ணனா அந்த காயம் ஆறவே ஆறாது. அப்படி ஒருத்தரை வார்த்தையால ஹர்ட் பண்ண நம்ம சீக்குவோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கதைக்குள்ள போகலாமா ப்ளீஸ்? ஒரு அழகான காடு. காடே ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ஸ்ல இருந்தது. என்னன்னு பார்த்தா நம்ம காட்டோட ராஜா அன்னைக்கு நைட்டு தான் அனௌன்ஸ் பண்றாராம், காட்டுல டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. காம்படிஷன் ஃபெஸ்டிவல் மோட் தான். ஒரே காட்டுல இருக்க எல்லா அனிமல்ஸும் ஃபன் ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப அதுல இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளோட அழகிதான். ஆமாங்க, அழகி ஒரு மயில். அவ பேருக்கு ஏத்த மாதிரி அவளும் அழகா இருப்பாளாம். அவ ஆடுற டான்ஸும் அவ்வளவு அழகா இருக்குமா. அவளுக்கு டான்ஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா. அவ இந்த காம்படிஷனை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாளாம். அவ இந்த காம்படிஷன்ல டான்ஸ் ஆடுறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாளாம். டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாளாம். அவ ஆடுறத பார்த்து சுத்தி எல்லாரும் ரசிச்சுட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அவ்வளவு அழகா இருந்துதான். அப்பதான் நம்மளோட சுட்டி பையன் சீப்பு வந்தானா. ரைட்ல லேண்ட் ஆன மாதிரி லேண்ட் ஆனானா. வந்த வேகத்துல வாய வச்சுட்டு சும்மா இருக்காம அழகிய பார்த்து, என்ன அழகி, உன் பேர்லதான் அழகு இருக்கு. நீ ஆடுற டான்ஸ் நல்லாவே இல்ல, டான்ஸ் மாதிரியே இல்ல. நீ ஆடுறத பார்த்தா எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. உன்னை விட அவங்க மத்த எல்லாரும் சூப்பரா ஆடுறாங்கன்னு சொல்லி அழகியே அசிங்கப்படுத்திட்டானா எல்லாரும் முன்னாடியும். அழகிக்கு ஒரே அசிங்கமா போச்சான். அழகி மூஞ்சே வாடி போய் மூஞ்ச தொங்க போட்டு அங்க இருந்து சோகமா போயிட்டாராம். சுத்தி இருந்த எல்லா விலங்குகளும் இவன் பண்றத பார்த்து சைலண்டா ஆயிட்டாங்களாம். ஆனா அழகிய ஹர்ட் பண்ணிருக்கோன்ற ஃபீல் சீக்கு கிட்ட கொஞ்சம் கூட இல்லையா. ஏன்னா அவன் அதை ஜாலிக்கு சொன்னதுனால அவனுக்கும் அது பெருசா தெரியல. ஆனா அழகி ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டான். இங்க நடந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே நம்மளோட சூப்பர் ஹீரோ நந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. நந்து சும்மா இல்ல, போய் சீக்குவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. சீக்குக்கு புரிய வச்சாரு, சீக்கு நீ பண்ணது தப்பு. நீ விளையாட்டுக்கு சொன்னது அழகிய ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. நீ போய் அழகி கிட்ட சாரி கேளு. அழகிய நீ ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட. எப்பயுமே வார்த்தைய பார்த்து யூஸ் பண்ணணும் சீக்கு. நீ யூஸ் பண்ண வார்த்தை அழகிய ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சீக்குக்கு நந்து புரிய வச்சு. சீக்கு புரிஞ்சுக்கிச்சு. சீக்கு ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுச்சு. அழகிய தேடிச்சு. தேடி போய் அழகி கிட்ட சாரி கேட்டுச்சு. அழகி நீ நல்லாதான் ஆடின, நான் தான் உன்னை கலாய்ச்சேன், நான் உன்னை டீஸ் பண்றதுக்காக தான் சொன்னேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி சீக்கு அழகி கிட்ட சாரி கேட்டுச்சு. அழகி சிரிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் டான்ஸ் காம்படிஷன் நடந்தது. அழகி ஆனதை பார்த்து எல்லாருமே ரசிச்சாங்க. காட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. சரி குட்டி பசங்களா, இந்த கதையில இருந்து உங்க எல்லாருக்கும் என்ன புரியுது? வார்த்தைகளை எப்பயுமே பார்த்து யூஸ் பண்ணணும். நாம யூஸ் பண்ற வார்த்தை சின்னது, ஆனா அதனால ஏற்படுற காயம் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால எப்பயுமே வார்த்தைகளை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் ஐயாவும் சொல்றாங்க. சரியா குட்டி பசங்களா? இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி குட்டி பசங்களா, ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. பை பை குட்டீஸ்.